Good morning, third standard students. Welcome back to the class. I hope you all are doing well. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னது எக்ஸசைஸ் 13, 14, 15 புக் பேக் எக்ஸசைஸ் ரிவிஷன் பார்க்குறோம். ரிவிஷனில் புக் பேக் எக்ஸசைஸ் 13, 14, 15 தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ஜிகே இன்ஃபர்மேஷன். பயப்படாதீங்க, இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு வராது, ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? உங்கள் ஜென்ரல் நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அது, எக்ஸாமுக்கு வராது. ஸோ இங்கே நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஒரு பிரிட்ஜ் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இது வந்து இந்தியாவிலே இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் பிரிட்ஜ் அப்படின்றாங்க. இது பேர் என்ன அப்படின்னா தோலா சடியா பிரிட்ஜ் அப்படின்றாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, புபேன் ஹசாரிகா சேத்து அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட் சைடில் அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு 2 ஸ்டேட் இருக்கு இல்லையா? அந்த 2 ஸ்டேட்டையும் கனெக்ட் பண்ணுதான் இந்த பிரிட்ஜ். ஸோ 2 ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜ். அதனால தான் இது இந்தியாவிலேயே லாங்கஸ்டான பிரிட்ஜ் அப்படின்றாங்க. இதில் ஒரு ரிவர் ஓடுது பார்த்தீங்களா? அந்த ரிவர் பேர் லோஹித் அப்படின்றாங்க. அது வந்து பிரம்மபுத்திரா ரிவரோட ஒரு ட்ரிபியூட்ரி, அதுலேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு சின்ன ஆறு. சரிங்களா? இது வந்து எந்த வில்லேஜில் இருக்குது அப்படின்னா தோலா அப்படின்ற வில்லேஜில் இருக்குது. அதனால தான் பிரிட்ஜு பேர்லே தோலா சடியா அப்படின்னு வருது. ஸோ வந்து தோலாலேருந்து ஸ்டார்ட் ஆகி சடியா வரைக்கும் இந்த பிரிட்ஜு போகிறனால தான் அந்த ஊர் பேரே தோலா சடியா அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அங்கே அஸ்ஸாமையும் அருணாச்சல் பிரதேஷையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜ், 2 ஸ்டேட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜ் அப்படின்றாங்க. எவ்வளோ லாங்காக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது நீங்கள் ஏரியல் வியூவில் மேலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக தெரியும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது? ஸோ ரொம்ப லாங்கான ஒரு பிரிட்ஜ், இந்தியாவிலே ரொம்ப லாங்கஸ்ட் பிரிட்ஜ் இது தான். இதோட டோட்டல் லென்த் எவ்வளோ அப்படின்னா 9.15 கிலோமீட்டர்ஸ். இதோட வித்து அகலம் எவ்வளோ அப்படின்னா வந்து 12.9 மீட்டர்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. இது எப்போ வந்து ஃபினிஷ் பண்ணாங்க அப்படின்னா 10 மார்ச் 2017 ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த இயர் 2017 26 மே இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். ஸோ இது வந்து ரொம்ப லாங்கான ஒரு பிரிட்ஜ் இப்போ வரைக்கும். பட் வந்து இப்போ நியூவாக ஒரு பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. எங்கன்னா பீகாரில். இந்த நம்ம பார்க்குற பிரிட்ஜ் வந்து 9.15 கிலோமீட்டர். பட் இதோட கொஞ்சம் பெருசாக 9.76 கிலோமீட்டரில் ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்களாம். பண்ணிகிட்ருக்காங்க, முடிச்சிட்டாங்க, ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அது பேர் என்ன அப்படின்னா கச்சி தர்கா பிதுப்பூர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி. அது எங்கே இருக்குது? பீகார் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து கண்டிப்பாக அதுதான் பெருசாக இருக்கும் அப்படின்றாங்க. அது திஸ் இயர் 2021 நவம்பரில் அது ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்றாங்க. இந்த பிரிட்ஜ் நம்ம பிக்சரில் பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப வந்து வார்க்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ இந்த தோலா சடியா பிரிட்ஜ் வந்து வார்க்கெல்லாம் யூஸ் ஆகுது. சைனாலேருந்து நிறைய வார்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? நியூஸில் இப்போ நீங்கள் பார்க்க முடியும். சைனா பீப்புள் என்ன பண்ணுறாங்களாம், சைனா ஆர்மி நிறைய அந்த டேங்கர்ஸ், நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வார்க்காக ரெடி பண்ணுறாங்களாம். ஸோ அது மாதிரி இருக்கும் போது நம்ம இந்தியா வந்து இந்த வார் வெப்பன்ஸ்லாம் இந்த பிரிட்ஜ் மூலியமாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்ப ஹெவியான பிரிட்ஜாக அது, நல்லா வெயிட்டெல்லாம் அதை லிஃப்ட் பண்ண முடியுமா? ஸோ இந்த ஆர்மி டேங்கர்ஸ், நிறைய பெரிய பெரிய வெப்பன்ஸ் மிசைல்ஸ் எல்லாமே இந்த பிரிட்ஜ் மூலியமாக தான் அவங்க கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்களாம். ஸோ இது வந்து இந்த ஆர்மி, இந்தியன் டிஃபென்ஸ் ஆர்மிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்தியன் ஆர்மிக்கு யூஸ் ஆகுது, 2 ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணுது, அஸ் வெல் அஸ் லாங்கஸ்டான பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குற அந்த ஜிகே இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது உங்களுக்கு எக்ஸாமில் வராது, ஜஸ்ட் உங்கள் நாலேஜை வளர்த்துக்கிறது தான் இது. இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸசைஸ் 13 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் 13 ரிலேட் ஆகிற கொஞ்சம் பிக்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? டீத் பிக்சர் பார்க்குறீங்க இல்லையா? க்ளீன் டீத். ஒரு ஸ்மைல் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குது இல்லையா? ஸோ எல்லாருக்குமே இப்படி க்ளீனான நீட்டான டீத் வேணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம் இல்லையா? ஏன்? டீத் நீட்டாக இருந்தால் தான், க்ளீனாக இருந்தால் தான் நம்ம ஃபேஸ் வந்து அழகாக தெரியும் அப்படின்வாங்க. நம்ம ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை, ஃபேஸ் ஃபீச்சரை அழகாக தூக்கி கொடுக்குறது என்னது? இந்த டீத் தான். ஸோ அதனால் டீத் அழகாக இருந்தால் நம்ம ஸ்மைல் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் அழகாக இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ டீத் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஃபேஸில். சரிங்களா? ஸோ வந்து ஒரு அடல்ட்டோட டீத் இப்படி தான் இருக்கும். 32 டீத் இருக்கும் அடல்ட்டுக்கு, பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே என்ன தெரியுது? பேபி. ஸோ ஒரு நியூ பார்ன் பேபிலேருந்து அப்படி வளர வளர டீத் க்ரோ ஆகுது இல்லையா? ஃபஸ்ட்டு டீத்தே இல்லாமல் இருக்குது, அப்புறம் கீழே 2 டீத் வருது, அப்புறம் மேலே 2 டீத் வருது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா டீத்து வருது. ஸோ ஒரு பேபிக்கு வந்து அந்த பேபி டீத் அப்படின்வாங்க. ஸோ இந்த பேபி டீத் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 28 டீத் இருக்கும். மேலே 14, கீழே 14 இருக்கும். அது வந்து ஃபுல்லாக கொஞ்சம் பிரேக் ஆகி விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பெர்மனன்ட் டீத் அப்படின்னு வரும். ஸோ நம்ம லைஃப் டைம்லேயே 2 டைம்ஸ் தான் டீத் க்ரோ ஆகும். சரிங்களா? ஒவ்வொரு டீத்தும் 2 டைம்ஸ் மட்டும்தான் நம்ம லைஃப் டைம்க்கே க்ரோ ஆகும். ஒன்று வந்து பேபி டீத், மில்க் டீத், இல்லை பேபி டீத்துன்னுவாங்க. ஸோ அந்த மில்க் டீத் பிரேக் ஆன அப்புறமா பெர்மனன்ட் டீத் வரும்.
ஸோ 2 டைம்ஸாக மொத்தமே இருக்கும். அதனால் டீத்தை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் டைம் பிரேக் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், திருப்பி வளராது. ஸோ லைஃப் டைம் உங்களுக்கு டீத் இல்லாமல் தான் இருக்கும். அதனால் டீத்தை வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு பெர்மனன்ட் டீத் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக டீத்தை வந்து ரொம்ப நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணுறது, அடிக்கடி வந்து காகல் பண்ணுறது, இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா டீத் நல்லா ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணுறாங்க, நல்லா சூ பண்ணி சாப்பிட்றாங்க இல்லையா? ஸோ டீத் எதுக்கு யூஸ் ஆகுது, நல்லா ஃபுட்டை வந்து சூ பண்ணுறதுக்கு. ஸோ வந்து கட் பண்ணுறதுக்கு, டியர் பண்ணுறதுக்கு, கிரைண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம அந்த மவுத்லேயே சூ பண்ணோம் அப்படின்னா இந்த எல்லா ப்ராசஸும் நடந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்வாலோ பண்ணோம் அப்படின்னா டைஜஷன் நடக்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி நல்லா ஃபுட்டை சூ பண்ணி சாப்பிடணும், சரிங்களா? அதுக்கு தான் டீத் நம்மளுக்கு இருக்குது இல்லையா? ஸோ நல்லா டியர் பண்ணி அது கட் பண்ணி சூ பண்ணி சாப்பிட்டோன்னா டைஜஷன் நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே என்ன பார்க்குறீங்க, ப்ரஷ் பண்ணுறாங்க இல்லையா? இது மாதிரி தூங்கிட்டே ப்ரஷ் பண்ணக்கூடாது, நல்லா முழிச்சு நல்லா ப்ரஷ் பண்ணணும். எவ்ரிடே ட்வைஸ் ப்ரஷ் பண்ணணும். மார்னிங் ஆஃப்டர் கெட்டிங் அப் ஃப்ரம் பெட், நைட் வந்து பிஃபோர் கோயிங் டு பெட் 1 டைம் ப்ரஷ் பண்ணிங்க. 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணிங்கன்னா உங்கள் டீத்தோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது என்னது, சப்போஸ் நீங்கள் டீத் நல்லா ப்ரஷ் பண்ணாமல் டீத்தை கேர் எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா இங்கே என்னது, அந்த க்ரீன் கலர் இருக்கிறது தான் ஜெர்ம்ஸ். ஸோ அந்த ஜெர்ம்ஸ் என்ன பண்ணும், டீத்தை வந்து இது மாதிரி வந்து டார்ச்சர் பண்ணும். ஸோ கேவிட்டி வரும், எல்லோ ஆயிரும், ஸ்மெல்லு வரும். ஸோ அது மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ கீழே பாருங்கள், அந்த டீத் வந்து க்ரை பண்ணுது, அழுவுது இல்லையா? ஏன், இந்த ஜெர்ம்ஸ் வந்து அது மேலே வந்து ஹோல்ட் பண்ணுது. ஸோ இது மாதிரி டீத்தில் ஹோல்லாம் வந்துடும். ஸோ அப்படிலாம் நடக்கக்கூடாது. ஜெர்ம்ஸ் நம்ம மவுத்தில் இருக்கக்கூடாது, டீத்தில் இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், டீத்தை நல்லா கேர் பண்ணிக்கணும், நல்லா ப்ரஷ் பண்ணணும், மவுத் வாஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணணும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டீத் ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே என்ன தெரியுது, இந்த பிக்சரில் வந்து அந்த பாய் பேசும்போது ஒரு பேட் ஸ்மெல் வருது இல்லையா? ஒரு ஃபவுல் ஸ்மெல் வந்து மவுத்துலேருந்து வருது. நம்ம டீத்தோட அந்த ஹெல்த் நல்லா கேர் எடுத்துக்கலன்னா கண்டிப்பாக நம்ம பேசும்போது நம்ம மவுத்துலேருந்து ஒரு ஃபவுல் ஸ்மெல் வரும். அது வரக்கூடாது. நல்லா ப்ரஷ் பண்ணி டீத்தை நீட்டாக வச்சுருங்க இல்லையா? நம்ம வந்து இப்போ நம்ம பேசும்போது நம்ம மவுத்துலேருந்து ஸ்மெல் வந்தால் யாராவது நம்ம பக்கத்தில் வருவாங்களா? வரமாட்டாங்க இல்லையா? நம்மள்ட்ட யாருமே பேச மாட்டாங்க. ஸோ எல்லோரும் நான் உங்கள்கிட்ட பேசணும், உங்கள் பக்கத்தில் வந்து பேசணுன்னா கண்டிப்பாக டீத்தை வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது என்னது, ஒரு மவுத் வாஷ் அப்படின்னு சொல்லி நிறைய மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அந்த மவுத் வாஷை நீங்கள் மவுத்தில் வச்சு நல்லா கார்கிள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மவுத்தோட ஹெல்த் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது என்னது, கம் மசாஜ் கொடுக்குறாங்க. ஒரு பேபிக்கு வந்து ஃபிங்கரை வச்சு கம்மில் மசாஜ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எப்போவுமே ப்ரஷ் பண்ண அப்புறமா நம்ம ஜஸ்ட் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி உள்ள கம்மில் வந்து நம்ம மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கம் ஸ்ட்ரென்த் நல்லாயிருக்கும். அப்போ தான் டீத்தை வந்து நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கும். அதுக்காக இது டெய்லியும் பண்ணுறது நல்லது. டெய்லி ட்வைஸ் இதுவும் பண்ணுறது நல்லது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது என்னது, நம்ம டீத் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா, பிரேக் ஆகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், எப்போவுமே நல்லா திக்கான ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிளை சாப்பிடணும், சரிங்களா? ஸோ அதில் 2 எக்ஸாம்பிள் தான் இந்த ட்ரம் ஸ்டிக், முருங்கைக்காயும் இந்த சுகர் கேன், கரும்பும், சரிங்களா? இது நல்லா திக்காக இருக்கும் இல்லையா? பல்லை கடிச்சு சாப்பிடும்போது அந்த பல்லோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டைட்டான பொருள் இல்லையா, அது கடிக்க ரொம்ப கஷ்டம். இது நம்ம கடிச்சு பழகணும் அப்படின்னா பல்லு நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்கு தான் எப்போவுமே திக்கான விஷயம்லாம் கடிச்சு சாப்பிடணும். மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணி சாப்பிடக்கூடாது, சரிங்களா? நீங்கள் வந்து எப்போவுமே ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணி பீசஸாக போட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் டீத்தோட ஹெல்த்துக்கு நல்லதில்லை. எப்போவுமே பைட் பண்ணி சாப்பிடுங்க, நல்லா கடிச்சு சாப்பிடுங்க. அப்போ தான் உங்கள் டீத்தோட ஹெல்த்துக்கு நல்லது, சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம பிக்சர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 13ல் ஃபஸ்ட்டு ரோமன் என்னது, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ஃபில் இன் ஈச் blank. ஃபர்ஸ்ட் ஒன், டீத் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹெல்த். நம்ம ஹெல்த் நல்லாயிருக்கும் அப்படின்னா டீத்தை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கணும். செகண்ட் ஒன், டீத் ஆர் நெசசரி ஃபார் டேஷ் ஃபுட். டீத் வந்து என்ன பண்ணும், ஃபுட்டை நல்லா கிரைண்ட் பண்ணி கொடுக்கும். தேர்ட் ஒன், டீத் ஆர் நெசசரி ஃபார் டேஷ், என்னது, ப்ரொனன்சியேஷன். நம்ம வேர்டை வந்து சொல்கிறோம் பார்த்தீங்களா, உச்சரிப்பு அப்படின்றோம். அந்த வேர்டை கரெக்டாக உச்சரிக்கணும், ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா டீத் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். சில பேர் பார்த்துருப்பீங்க, நல்லா வயசான பாட்டி தாத்தாலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பல்லெல்லாம் கொட்டி போயிருக்கும். அவங்க பேசுகிறத கேட்டிருக்கீங்களா? அவங்க பேசுகிறது புரியவே புரியாது. ஏன்னா டீத் இல்லை அப்படின்னா நம்மளால் வேர்ட்ஸை வந்து சொல்லவே முடியாது, ப்ரொனவுன்ஸ் பண்ணவே முடியாது. அதுக்காக தான் எப்போவுமே டீத்தை நல்லா பார்த்துக்கிட்டோம், கேப் இல்லாமல் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுற வேர்டு வந்து கிளியராக புரியும் மற்றவங்களுக்கு. பேபிஸும் அதே மாதிரி தான், மழலை பேச்சு அப்படின்றாங்க இல்லையா, ஏன்னா பேபிஸ்க்கு வந்து ஃபுல் டீத் வளர்ந்துருக்காது, அதனால தான் அவங்களுக்கு பேச வராது. ஸோ டீத் வந்து நம்ம பேசுகிறதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஸ்பீக் பண்ணுறதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டீத் இல்லை அப்படின்னா நம்ம பேசுகிறது மற்றவங்களுக்கு புரியாது. ஸோ கண்டிப்பாக டீத்தை வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபோர்த் ஒன், டீத் க்ரோ ட்வைஸ் இன் ஒன்ஸ் லைஃப். 2 டைம்ஸ் வளரும் இல்லையா? ஃபஸ்ட் என்னது மில்க் டீத் அப்படின்வாங்க, அதுக்கடுத்து அது விழுந்த அப்புறமா பெர்மனன்ட் டீத் வரும், அவ்வளோதான். 2 டைம்ஸ் தான். செகண்ட் டைம் விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வளராது. அதனால் டீத்தை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோங்க.
Fifth one, in the infant stage the child has 28 teeth. ஸோ வந்து சைல்டுக்கு பேபியாக இருக்கும் போது 28 teeth வரும். மேலே 14 கீழே 14. சரிங்களா? சிக்ஸ்த் ஒன், தேர் ஆர் 32 பெர்மனன்ட் டீத். கொஞ்சம் அடல்ட் ஆகிட்டோம் அப்படின்னா பெர்மனன்ட் டீத் செகண்ட் டைம் வருது பார்த்தீங்களா, அந்த பெர்மனன்ட் டீத் வந்து 32 டோட்டலாக இருக்கும். செவன்த் ஒன், டீகேயிங் டீத் காஸ் டிசீசஸ். நம்ம டீத் வந்து டீகே ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது அந்த டீத்தில் இருக்க ஜெர்ம்ஸ் வந்து அந்த ஃபுட்டோட மிக்ஸ் ஆகி ஸ்டொமக்கில் போய் உள்ள பாடிக்குள்ளே நிறைய டிசீஸ் க்ரியேட் பண்ணும். சரிங்களா? அதனால் டீத்தை வந்து நல்லா எப்போவுமே கேர் பண்ணிக்கணும். எயித் ஒன், ஃபவுல் ஸ்மெல் கம்ஸ் அவுட் ஆஃப் டீகேயிங் டீத். நம்ம டீத் வந்து டீகே ஆயிடுச்சு, கேவிட்டி வந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு மாதிரி ஒரு கெட்ட நாற்றம் ஒன்று ஒரு ஃபவுல் ஸ்மெல் வரும். நைன்த் ஒன், ப்ரஷிங் த டீத் ப்ரிவென்ட்ஸ் டேஷ் டீத் டீகே. நம்ம கரெக்டாக 2 times டீத்தை ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டூத் டீகே வராது, டூத் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். டென்த் ஒன், கம்ஸ் ஷுட் பி ரப்ட் ஹார்ட் பை த ஃபிங்கர்ஸ். நம்ம எப்போவுமே ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி கம்மில் வந்து ஒரு மசாஜ் கொடுக்கணும், அப்போ தான் வந்து நம்ம டீத் ஹெல்த் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் ரோமன் லெட்டர், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஒமிட்டட் உங்களுக்கு கிடையாது. செகண்ட் ஒன், வை டு வி ஹாவ் டீத். நம்மளுக்கு ஏன் டீத் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. வி ஹாவ் டீத் ஃபார் கட்டிங், டியரிங் அண்ட் கிரைண்டிங் அவர் ஃபுட். நம்ம ஃபுட் சாப்பிடும்போது அதை கட் பண்ணணும், டியர் பண்ணணும், கிரைண்ட் பண்ணணும், இதுக்காக தான் டீத் இருக்குது. தேர்ட் ஒன், வாட் இஸ் கால்ட் மாஸ்டிகேஷன். ஸோ மாஸ்டிகேஷன்னா என்ன அப்படின்றாங்க. The act of tasting, grinding the food is called mastication. ஒரு ஃபுட்டை வந்து நல்லா டேஸ்ட் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மாஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், வாட் ஆர் கால்ட் மில்க் டீத். மில்க் டீத்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. த டீத் இன் சைல்டு ஆர் கால்டு மில்க் டீத். ஒரு பேபிக்கு இருக்கக்கூடிய டீத் தான் என்னது, ஒரு 5 to 6 years வரைக்கும் இருக்கக்கூடிய டீத் தான் மில்க் டீத் அப்படின்வாங்க. ஃபிஃப்த் ஒன், வென் டூ சில்ட்ரன் ஹாவ் பெர்மனன்ட் டீத். சில்ட்ரனுக்கு வந்து எப்போ பெர்மனன்ட் டீத் வந்து க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அட் 6 or 7 years old. 6 or 7 yearsலேயே வந்து பெர்மனன்ட் டீத் க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆயிடுது. சிக்ஸ்த் ஒன் ஒமிட்டட் கொஷின் உங்களுக்கு கிடையாது. செவன்த் ஒன், மென்ஷன் எனி 2 டென்டல் டிசீசஸ். டென்டல் டிசீசஸ் ஏதாவது 2 வந்து மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பயோரியா அண்ட் டென்டல் கேரிஸ். ஸோ வந்து பல்ல வந்து டிசீஸ் வரும், அது பேர் என்னது, ஒன்று பயோரியா, இன்னொன்று டென்டல் கேரிஸ். 8th, 9th and 10th வந்து ஒமிட்டட் கொஷின் உங்களுக்கு கிடையாது. 11th ஒன், வென் ஷுட் வி ப்ரஷ் அவர் டீத். எப்போ டீத்தை ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. வி ஷுட் ப்ரஷ் இன் த மார்னிங் அண்ட் ஆஃப்டர் ஃபுட் இன் த நைட். மார்னிங் வந்து காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே வந்து ப்ரஷ் பண்ணணும், அஸ் வெல் அஸ் நைட்டில் ஃபுட்டு சாப்பிட்ட அப்புறமா, டின்னர் சாப்பிட்ட அப்புறமா நம்ம ப்ரஷ் பண்ணணும். 12th ஒன், மென்ஷன் எனி 2 ஃபைப்ரஸ் ஃபுட். ஸோ வந்து நல்லா ஃபைப்ரஸான நார்ச்சத்து அதிகமாக உள்ள ஃபுட்டை நம்ம சாப்பிட்டோம்னா பல்லுக்கு நல்லது. அது எதாவது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, அதான் ட்ரம் ஸ்டிக் அண்ட் சுகர் கேன், முருங்கைக்காய் அண்ட் கரும்பு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 14 வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் என்னென்னு பார்க்கலாமா. என்ன பார்க்குறோம், இது வந்து ஒரு ஸ்டடி ரூம். ஸோ ஒரு ஸ்டடி ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் என்னென்ன, விண்டோ தெரியுது, ஸ்க்ரீன் தெரியுது, வால் கிளாக் தெரியுது, சேர், டேபிள், லேம்ப், புக்ஸ், ஷெல்ஃப், இதெல்லாம் தெரியுது இல்லையா. இது எல்லாமே நேச்சுரல் ஆப்ஜெக்டா இல்லை, இது எல்லாமே மேன்மேட் ஆப்ஜெக்ட் இல்லையா. நம்ம ஹியூமன் பீயிங்கால் க்ரியேட் பண்ணப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ் தான் இது எல்லாமே, மேன்மேட் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது என்னது, இது ஒரு நேச்சுரல் என்வாயர்மெண்ட். இங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குது, ரிவர் இருக்குது, ஃப்ளார்ஸ் இருக்குது, கிராஸஸ் இருக்குது, ஸ்டோன் இருக்குது, ட்ரீ இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னது, இது எல்லாமே நேச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லையா. இது எதுவுமே நம்ம மேன் க்ரியேட் பண்ணது கிடையாது, ஹியூமன் பீயிங் க்ரியேட் பண்ணலை. இது எல்லாமே நேச்சுரலாக இருக்கக்கூடிய பொருட்கள். வாட்டர், அந்த ஸ்டோன், ஃப்ளார்ஸ், கிராஸ், ட்ரீ எல்லாமே நேச்சுரலாக இருக்கக்கூடியது, இது நம்ம க்ரியேட் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது என்னது, ஒரு லேம்ப் பார்க்குறோம், ஒரு சேர் பார்க்குறோம். ஸோ இது ரெண்டுமே ஸ்டடி ரூமில் இருக்கும் இல்லையா. நம்ம ஃபஸ்ட் பிக்சரில் பார்த்தோம்ல, ஒரு ஸ்டடி ரூமில் ஒரு லேம்பும் இருக்கும், அஸ் வெல் அஸ் ஒரு சேரும் இருக்கும். பட் ரெண்டுமே க்ரியேட் பண்ணப்பட்ட அந்த ரா மெட்டீரியல் சேமா. ஸோ ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய அந்த திங்ஸ் எதால் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சேமாக இருக்குமா, இல்லை. வேறு வேறு மெட்டலில் இருக்கும், வேறு வேறு வுட்டில் இருக்கும், ஒரு இதில் லைட் இருக்கும், இதில் வந்து மெட்டலும் வுட்டும் இருக்கும். ஸோ அது க்ரியேட் பண்ண, அதை யூஸ் பண்ணப்பட்ட அந்த மெட்டீரியல்ஸ் வந்து வேறு வேறையாக இருக்கு இல்லையா. அதை செய்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ண அந்த மெட்டீரியல்ஸ் வந்து வேறையாக இருக்குது. பட் ரெண்டுமே எங்கே இருக்குது, ஸ்டடி ரூமில், ஒரே ஸ்டடி ரூமில் தான் இருக்குது. பட் வந்து மெட்டீரியல்ஸ் வேறு வேறையாக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது என்னது, ஸ்டோன். ஸோ ஸ்டோன் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இல்லையா. இதை நம்ம தண்ணியில் போட்டோன்னா என்ன ஆகும், அது சிங்க் ஆயிரும், இல்லை தண்ணியில் மூழ்கிரும். ஃப்ளோட் ஆகுமா, இல்லை ஃப்ளோட் ஆகாது, அது தண்ணியில் மூழ்கிரும் இல்லையா. ஸோ அதுதான் இந்த ஸ்டோன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது என்னது, இது ஒரு பேட் இல்லையா, கிரிக்கெட் பேட். இது என்னது, இது ஒரு சாலிட். ஸோ வந்து மேட்டரில் 3 ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்றது. ஸோ இந்த பேட் வந்து ஒரு சாலிட் இல்லையா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது என்னது, ஆயில், ஆலிவ் ஆயில்.
ஆயில் என்னது லிக்விடில் வரும், தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இது லிக்விட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்மோக், இதோ இந்த காரில் வெஹிக்கல்ஸில் இல்லை ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வெளியில் வருது இல்லையா புகை அப்படின்றோம். ஸோ அது என்னது ஸ்மோக் அப்படின்வாங்க. இந்த ஸ்மோக் வந்து எதில் வருது, கேஸ் ஸ்டேட்டில் இருக்கு இல்லையா, கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கனால இது வந்து கேஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது என்னது லிக்விட் வந்து வேறு கண்டெய்னரில் இருக்குது இல்லையா. ஸோ லிக்விட் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஷேப் இருக்காது. அது என்ன பண்ணும், அது எந்த கண்டெய்னரில் நம்ம போர் பண்ணுறோமோ அந்த கண்டெய்னரோட ஷேப்பை அது எடுத்துக்கும். இங்கே நீங்கள் பார்க்க முடியுது, அந்த வாட்டர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டெய்னரில் ஊற்றிருக்காங்க. ஒரு ஜக் இருக்குது, ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இருக்குது, ஒரு பாட்டில் இருக்குது, ஒரு ஜார் இருக்குது. ஸோ அது எல்லாத்துலேயும் பாருங்களேன், அது என்ன பண்ணியிருக்கு, அந்த லிக்விட் வந்து அந்த கண்டெய்னரோட ஷேப்பை அது எடுத்துக்கிச்சு இல்லையா. அதுக்கு ஷேப் இருக்காது. எந்த கண்டெய்னரில் அதை போர் பண்ணுறோமோ அந்த கண்டெய்னரோட ஷேப்பை அது எடுத்துக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது என்னது, கேப். ஸோ கேப் வந்து ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு மேன்மேட் ஆப்ஜெக்ட். அது வந்து நம்ம ஹியூமன் பீயிங்கால் செய்யப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட், அது சாலிட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது என்னது, ஒரு பாட்டிலில் மேலே அந்த வுட்டன் காக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மேலே ஒரு இது மூடி மாதிரி போட்டிருக்காங்கல்ல, ஸோ அது பேர் வுட்டன் காக் அப்படின்வாங்க. அந்த காக் வந்து தண்ணியோட லைட்டராக இருக்கும். அதனால தான் அந்த காக்கை நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அது ஃப்ளோட் ஆகும், உள்ள தண்ணிக்குள்ளே சிங்க் ஆகாது, மூழ்காது, மேலே வந்து ஃப்ளோட் ஆகும். ஏன்னா அந்த காக் வந்து தண்ணியோட வெயிட்டோட லைட்டராக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது என்னது, தண்ணி தெரியுது இல்லையா. ஸோ அது எல்லாமே என்னது, ஃபுல்லாகவே தண்ணியால் நிறைஞ்சிருக்கு இல்லையா. ஸோ இந்த தண்ணி வந்து ஒரு நேச்சுரல் ஆப்ஜெக்ட். இதை யாராவது க்ரியேட் பண்ணாங்களா, இல்லை. இது வந்து நேச்சுரலாகவே இருக்குது, ஆல்ரெடி இருக்கிறது. நம்ம ஹியூமன் பீயிங் இதை க்ரியேட் பண்ணலை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 14 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், நேம் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் ஃபவுண்ட் இன் அ ஸ்டடி ரூம். ஒரு ஸ்டடி ரூம்குள்ளே என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சேர், டேபிள், விண்டோ அண்ட் புக்ஸ். நம்ம அந்த பிக்சரில் பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே ஸ்டடி ரூமில் இருக்கும். செகண்ட் ஒன், மென்ஷன் சம் நேச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸ். ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில நேச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, மவுண்டன்ஸ், ரிவர், கிளவுட்ஸ், சீ அண்ட் சன். தேர்ட் ஒன், ஆப்ஜெக்ட்ஸ் டிஃபர் ஃப்ரம் த மேட்டர் ஃப்ரம் விச் தே ஆர் மேட். கிவ் எக்ஸாம்பிள்ஸ். நம்ம லேம்ப் அண்ட் சேர் பார்த்தோம் இல்லையா, லேம்ப் அண்ட் சேர் ரெண்டுமே ஸ்டடி ரூமில் இருக்கும். பட் அது செய்யப்பட்ட அந்த பொருள் என்னது வேறையாக இருக்கும். லேம்ப் வந்து எதால் மேடாயிருக்கா, மெட்டலால். சேர் வந்து சேர் டோரும் வுட்டால் செய்யப்பட்டிருக்கு. பட் எல்லாமே ஸ்டடி ரூமில் தான் இருக்குது. பட் வந்து அது செய்யப்பட்ட அந்த பொருள் வந்து வேறையாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன், மென்ஷன் அ ஃபியூ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தே மே பி ஸ்மூத், ரஃப், ஃப்ளோட், சிங்க் ஆர் ஷைன். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்பர்ட்டி இருக்கும். சில ஆப்ஜெக்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்கும், சிலது ரஃப்பாக இருக்கும், சிலது தண்ணியில் ஃப்ளோட் ஆகும், மேலே மிதக்கும், சிலது உள்ளே சிங்க் ஆயிரும், மூழ்கிரும், சிலது பார்க்க ஷைனிங்காக பளபளன்னு இருக்கும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ப்ராப்பர்ட்டி டிஃபர் ஆகுது. ஃபிஃப்த் ஒன், மென்ஷன் சம் ஆப்ஜெக்ட்ஸ் தட் நம்ம வாட்டரில் போட்டோம் அப்படின்னா சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சிங்க் ஆயிரும், உள்ளே மூழ்கிரும். அது என்னென்னு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. ஸ்டோன், அயன் அண்ட் நைஃப். இது எல்லாமே வாட்டரோட ஹெவியானது, வெயிட் ஜாஸ்தி, அதனால் அது வாட்டரில் சிங்க் ஆயிரும். சிக்ஸ்த் ஒன், மென்ஷன் சம் சாலிட்ஸ். ஸோ சில சாலிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. பாக்ஸ், போர்ட், பேட் அண்ட் பால். செவன்த் ஒன், மென்ஷன் சம் லிக்விட்ஸ். லிக்விட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. மில்க், ஆயில், மெர்க்குரி, வாட்டர், ஹனி. எயித் ஒன், மென்ஷன் சம் கேஸஸ். கேஸஸ்க்கு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. ஆக்சிஜன், ஹைட்ரோஜன், கார்பன் டை ஆக்சைடு. CO2 அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு மீனிங். நைன்த் ஒன், ஹவு டஸ் அ கேஸ் ஆக்குபை எ ஸ்பேஸ். ஒரு கேஸ் வந்து ஒரு இடத்துல நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. கேஸஸ் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த ஸ்பேஸ். ஸோ நம்ம பார்த்துருக்கோம், ஒரு இடத்துல ஸ்மோக் ரிலீஸ் பண்ணால் என்ன ஆகும், அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும் இல்லையா, அந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே ஒயிட்டாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ ஈஸியாக அது ஒரு ஸ்பேஸில் ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ஃபில் இன் ஈச் பிளாங்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்மோக் இஸ் லைட்டர் தென் ஏர். ஸ்மோக் வந்து ஏரோட லைட்டராக இருக்கனால தான் அப்படியே ஏரில் ஸ்ப்ரெட் ஆகிடுது ஈஸியாக இல்லையா. செகண்ட் ஒன், கேஸஸ் கேன் பி கம்ப்ரஸ்ட் டு ஆக்குபை அ ஸ்மால் ஸ்பேஸ். நம்ம ஒரு ஸ்மால் பாக்ஸில் நம்ம அப்படியே காற்றுல அப்படியே வச்சு அந்த லிட்டை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்மால் பாக்ஸ்லேயும் கேஸ் இருக்கும். அப்போ கேஸை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி எவ்வளோ வேணால் ஸ்மால் பாக்ஸஸ்லையோ இல்லை கண்டெய்னர்லையோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்லையா. இப்போ தேர்ட் ஒன், லிக்விட்ஸ் டேக் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர். நம்ம லிக்விட்ஸை எந்த கண்டெய்னரில் போர் பண்ணுறோமோ அந்த கண்டெய்னரோட ஷேப் அந்த லிக்விட் எடுத்துக்கும். ஃபோர்த் ஒன், த ப்ராப்பர்ட்டி தட் இஸ் காமன் டு ஆல் த மெட்டீரியல்ஸ் இஸ் ஸ்டேட்.
ஸோ எல்லா மெட்டீரியலுக்கும் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது ஸ்டேட் என்னென்ன 3 இருக்கும், சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டேட் இருக்கும் இல்லையா, அந்த 3ல் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் தான் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கும். 5th ஒன், கோகோனட் ஆயில் இஸ் அ லிக்விட். கோகோனட் ஆயில் லிக்விட் ஃபார்மில் இருக்கு இல்லையா, பார்க்க தண்ணி மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் கெட்டியாக எல்லோயிஷ் கலரில் இருக்கும். 6th ஒன், கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ கேஸ். கார்பன் டை ஆக்சைடுன்றது ஒரு கேஸ். 7th ஒன், அ கேப் இஸ் அ சாலிட். கேப் வந்து ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட். 8th ஒன், காக் இஸ் லைட்டர் தென் வாட்டர். காக் வந்து அந்த உடன் காக் வாட்டரோட லைட்டராக இருக்கிறனால தான் அது வாட்டரில் ஃப்ளோட் பண்ணுது, உள்ளே சிங்க் ஆகாமல் மேலே ஃப்ளோட் பண்ணுது. 9th ஒன், த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ சாலிட் இஸ் ஷேப். சாலிட்க்கு வந்து என்ன இருக்கும், எக்ஸாக்ட் ஷேப் இருக்கும். அது பார்க்கும் போதே நம்ம அந்த ஷேப்பை வச்சு அது என்ன ஆப்ஜெக்ட் சொல்லிடலாம் இல்லையா. 10th ஒன், வாட்டர் இஸ் அ நேச்சுரல் ஆப்ஜெக்ட். வாட்டர் என்ன தான், அது ஒரு நேச்சுரல் ஆப்ஜெக்ட், நம்ம க்ரியேட் பண்ணலை, அது மேன்மேட் கிடையாது, அது நேச்சுரலாகவே நம்ம வேர்ல்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு நேச்சுரல் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், எக்ஸசைஸ் 15 பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன டாபிக்ஸ்னு பார்க்கலாமா. இங்கே நீங்கள் என்ன பார்க்க முடியுது, ஒரு லெமன் ஜூஸ், அது என்னென்னு சொல்லுவாங்க, லெமனேட் அப்படின்வாங்க. ஸோ இங்கே நீங்கள் ஒரு லெமன் ஜூஸ் பார்க்குறீங்க இல்லையா, இது என்னது, இதை வந்து ஒரு ட்ரிங்க் அப்படின்வாங்க, ஒரு கேஷுவலான ஒரு ட்ரிங்க் அப்படின்வாங்க. நம்ம ட்ரிங்க் பண்ணுறோம் இல்லையா, அதனால் இதை ட்ரிங்க் அப்படின்வாங்க. இது என்னது, காஃபி. ஸோ காஃபி ஆர் டீ, அது என்னென்னு சொல்லுவாங்க, பெவரேஜ் அப்படின்வாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், இது என்னது, பெட்ரோல். ஸோ நம்ம வண்டியில் வந்து பெட்ரோல் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், பெட்ரோலில் டீசல் போய் இந்த பெட்ரோல் பங்கில் போய் போடுறோம் இல்லையா, ஸோ அதை ஃபியூவல்னுவாங்க. ஸோ வந்து அதுதான் இந்த பெட்ரோல் இல்லை டீசல் தான் நம்ம வந்து போடுறோம் இல்லையா, நம்ம வந்து எங்கேயாவது போனோம் அப்படின்னா வண்டியில் போட்டுக்கிறோம். ஸோ இது மட்டும்தான் ஃபியூவலா அப்படின்னா, கிரோசின் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த கிரோசின், கேஸ், இது எல்லாமே ஃபியூவல் தான். சரிங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், இது என்னது, ஒரு வாட்டர் சொல்யூஷன் தெரியுது உங்களுக்கு. அது என்ன பண்ணுறாங்க, அந்த க்யூப்ஸ் வந்து சுகர் க்யூப்ஸ். ஸோ அந்த சுகர் க்யூப்ஸை அந்த வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அது என்ன ஆயிரும், சுகர் சொல்யூஷன் ஆயிரும். ஸோ அந்த சுகர் சொல்யூஷன் வந்து ஒரு சொல்யூஷன், அதில் சுகர் வந்து சொல்யூட், வாட்டர் வந்து சால்வெண்ட். வாட்டருக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னது, யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லி வாட்டருக்கு பேர் இருக்குது. எப்போவுமே வாட்டர் வந்து சால்வெண்ட்டாக தான் இருக்கும், அதில் போடுற அந்த சப்ஸ்டன்ஸ், அந்த பொருள் வந்து சொல்யூட்டாக இருக்கும். சரிங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், இது என்னது, ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். எல்லா மேட்டருக்கும் 3 ஸ்டேட், ஏதாவது ஒரு ஸ்டேட் கண்டிப்பாக இருக்கும். அது என்னது, சாலிட், லிக்விட் இல்லை கேஸ். ஒரு வாட்டர் வந்து ஐஸ் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அது சாலிட், லிக்விட் வாட்டர் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து லிக்விட், அதுவே வாட்டர் வேப்பர் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா ஹீட் பண்ணும்போது வாட்டர் வேப்பராக மாறிடுச்சுன்னா அது வந்து கேஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், இது என்னது, ஒரு வாட்டரை நம்ம ஹீட் பண்ணும்போது, பாயில் பண்ணும்போது அதுலேருந்து வாட்டர் வேப்பர் வெளியில் வருது இல்லையா. ஸோ நம்ம எப்போவுமே வாட்டரை ஹீட் பண்ணோம் அப்படின்னா என்னாகும், வாட்டர் வேப்பர் வெளியில் வரும், அது வந்து வாட்டர் வேப்பராக ஸ்டீமாக மாறிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், இது என்னது, இதுவே ஒரு வாட்டர் வேப்பரை நம்ம கூல் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், வாட்டர் ட்ராப்லெட்ஸாக மாறிடும். இங்கே நீங்கள் பார்க்குறது வாட்டர் ட்ராப்லெட்ஸ். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா கிளாஸ் பார்க்கும்போது, ஒரு பாய்லிங் வாட்டரை ஒரு கிளாஸில் எடுத்துகிட்டு அது மேலே ஒரு பிளேட் போட்டு கவர் பண்ணிவிட்டு மேலே ஐஸ் க்யூப்ஸ் வச்சோம் அப்படின்னா அந்த ஐஸ் க்யூப்ஸோட கூல்னஸ்னால இங்கே உள்ளே இருக்க அந்த ஹாட் வாட்டர்லேருந்து வெளியில் வர அந்த வாட்டர் வேப்பர் என்ன ஆயிரும், அந்த மேலே இருக்க பிளேட்டை டச் பண்ணி அப்படியே வாட்டர் ட்ராப்லெட்ஸாக ஃபார்ம் ஆகி உள்ளே அப்படியே லீக் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், இது என்னது, வேக்ஸ், அதாவது மெழுகு. நம்ம கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, கேண்டில் இருக்கக்கூடிய பொருள் என்னது, மெழுகு, சாலிட் வேக்ஸ் அப்படின்வாங்க. அது நம்ம ஃபயர் பண்ணும்போது என்னாகும், அந்த ஹீட்டில் மெல்ட் ஆகி அப்படியே கீழே வரும். மறுபடியும் கீழே அது ஃபுல்லாக கூலான அப்புறமா என்னாகும், அப்படியே திருப்பி அந்த சாலிட் ஃபார்முக்கு வந்துடும். மறுபடியும் ஹீட் பண்ணோன்னா மெல்ட் ஆகி லிக்விடாக வரும். ஸோ இது என்னாகும், ஹீட் பண்ணும்போது சாலிட் வேக்ஸ் லிக்விட் வேக்ஸாக மாறும், கூல் பண்ண அப்புறமா லிக்விட் வேக்ஸ் மறுபடியும் சாலிட் வேக்ஸாக மாறிடும். இதான் அந்த ப்ரொசீஜர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், இது என்னது, ஸ்டோன்ஸ். ஸோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணுறாங்க, இது மாதிரியான பெரிய பெரிய ஸ்டோன்ஸும் பிரிக்ஸும் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இது எல்லாமே என்னது, ஸ்டோன் வெரைட்டிஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், இது என்னது, ஒரு ஸ்ட்ராங் விண்ட் அடிக்குது, அதில் என்ன ஆகுது, ஒரு மரம் வந்து அப்படியே சாயுது இல்லையா. ஸ்ட்ராங் விண்ட் அடிக்கும் போது என்ன ஆகும், மூவிங் ஏர் தான் என்னென்னு சொல்கிறாங்க, விண்ட் அப்படின்றாங்க. அந்த விண்ட் வரும்போது என்ன ஆகும், அங்கே உள்ள ஆப்ஜெக்ட் எல்லாமே அது வந்து மூவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து எப்போவுமே ஸ்ட்ராங் விண்ட் அடிச்சதுன்னா ஆப்ஜெக்டை மூவ் பண்ணும். ஸோ விண்டு ப்ளோ ஆச்சுன்னா என்ன ஆகும், அந்த ட்ரீ வந்து மூவ் ஆகும், அந்த ட்ரீ மூவ் ஆகும்போது அதுலேருந்து லீஃப் எல்லாம் ஃபால் ஆகுது இல்லையா. ஸோ வந்து எப்போவுமே ஏர் வந்து ரொம்ப மூவிங் ஏராக இருந்துச்சு, ரொம்ப ஃபோர்ஸாக மூவ் ஆச்சுன்னா அது என்னென்னு சொல்லுவாங்க, விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், இது என்னது, இது வந்து ஒரு கெமிக்கல் இல்லையா. இது என்னென்னு சொல்லுவாங்க, காப்பர் சல்ஃபேட் அப்படின்வாங்க, சால்ட் ஃபார்மேட்டாக, பட் இது கெமிக்கல் காப்பர் சல்ஃபேட் அப்படின்வாங்க. இது வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கரைஞ்சிரும், டிசால்வ் ஆகிரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம்,
இது என்னது? கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் அப்படின்றோம் இல்லையா? அந்த கோகோனட் ஆயில் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மிக்ஸ் ஆகுமா? கண்டிப்பாக மிக்ஸ் ஆகாது. தனியாக அந்த அந்த ஆயில் மட்டும் வாட்டர் மேலே அப்படியே ஃப்ளோட் ஆகும் இல்லையா? அது வந்து மிக்ஸ் ஆகாது, டிசால்வ் ஆகாது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இது என்னது? ஐஸ் க்யூப்ஸ். ஐஸ் க்யூப்ஸை நம்ம வாட்டரில் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? அது அந்த வாட்டர் மேலே ஃப்ளோட் ஆகும். ஏன் ஃப்ளோட் ஆகுது? ஏன்னா அந்த ஐஸ் க்யூப்ஸோட வெயிட் வந்து வாட்டரோட லைட். ஸோ வந்து ஐஸ் க்யூப்ஸ் எப்போவுமே வாட்டரோட லைட்டாக இருக்கும். அதனால தான் ஐஸ் க்யூப்ஸ் அந்த வாட்டர் மேலே எப்போவுமே ஃப்ளோட் ஆகுது. உள்ளே வந்து அது சிங்க் ஆகாமல் மேலே ஃப்ளோட் ஆகுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ரிலேட்டட் பிக்சர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 15ல் ஃபர்ஸ்ட் ரோமன் என்னது? மேட்ச் த ஃபாலோயிங். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ட்ரிங்க். ஸோ ட்ரிங்க்னா நம்ம என்ன பிக்சர் பார்த்தோம்? லெமனேட் பார்த்தோம் இல்லையா? ஸோ லெமன் ஜூஸ் பார்த்தோம். ரைட் சைடில் ஆப்ஷன் சி. தேர்ட் ஒன் பாருங்கள், லெமனேட். அதான் இதோட ஆன்சர். செகண்ட் ஒன் பெவரேஜ். பெவரேஜ்னா என்னது? நம்ம குடிக்கிற ஹாட்டாக குடிக்கிற எல்லாமே வந்து பெவரேஜ். ரைட் சைடில் லாஸ்ட் ஆப்ஷன் எஃப் பாருங்கள், காஃபி. அதான் இதோட ஆன்சர். தேர்டு ஒன் ஃபியூவல். ஃபியூவல்னா என்னது? நம்ம ஏதாவது பேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஃபியூவல். நம்ம ஏதாவது வெஹிக்கல்ஸ்லேயோ இல்லை பேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அதை ஃபியூவல் அப்படின்வோம். ஸோ ரைட் சைடில் ஆப்ஷன் பி செகண்ட் ஒன் கிரோசின் பாருங்கள், அதான் ஆன்சர். ஃபோர்த் ஒன் சொல்யூஷனா என்னது? ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து ஒரு வாட்டரில் மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும் இல்லையா? சால்ட் சொல்யூஷன், சுகர் சொல்யூஷன் சொல்லி. ஸோ ரைட் சைடில் ஆப்ஷன் இ பாருங்கள், சால்ட் வாட்டர், அதான் சொல்யூஷன். ஃபிஃப்த் ஒன் சால்வெண்ட். நம்ம எப்போவுமே என்ன சொல்லுவோம்? யூனிவர்சல் சால்வெண்ட். ஸோ சால்வெண்ட் என்னது? வாட்டர். ரைட் சைடில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள், வாட்டர் தான் ஆன்சர். சிக்ஸ்த்து ஒன் சொல்யூட். ஸோ நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸை வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த சப்ஸ்டன்ஸை தான் சொல்யூட் அப்படின்வாங்க. அது வந்து என்னவா வேணா இருக்கலாம். ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது ரைட் சைடில் டி ஆப்ஷன் பாருங்கள், சுகர் அப்படின்னு கொடுத்துருக்குல்ல, அதான் சொல்யூட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் ஒன் fill in each blanks. ஸோ வந்து fill in the blanks. First one, the three states of matter are solid, liquid and gas. மேட்டரில் 3 ஸ்டேட்ஸாக இருக்கும். அது என்னென்ன? சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். செகண்ட் ஒன், வாட்டர் இஃப் ஹீட்டட் சேஞ்சஸ் இன்டு ஸ்டீம். நம்ம வாட்டரை ஹீட் பண்ணோன்னா அது என்ன ஆகும்? ஸ்டீமாக மாறிடும், வாட்டர் வேப்பராக மாறிடும். தேர்டு ஒன், வென் ஸ்டீம் கூல்ஸ் இட் பிகம்ஸ் வாட்டர். ஸ்டீமை நம்ம கூல் பண்ணோன்னா என்ன ஆகும்? மறுபடியும் வாட்டர் ட்ராப்லெட்ஸாக மாறிடும், வாட்டராக மாறிடும். Fourth one, when wax in liquid state cools, it changes into solid state. wax வந்து liquid ஸ்டேட்டாக இருக்கும்போது அது கூல் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? மறுபடியும் சாலிட் ஸ்டேட்டாக மாறிடும். ஃபிஃப்த் ஒன், ஸ்டோன் ஆர் யூஸ்ட் ஃபார் பில்டிங் வால்ஸ். நம்ம வால்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ஹவுஸோ வாலோ பில்டிங்கோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? ஸ்டோன் யூஸ் பண்ணுறோம். சிக்ஸ்த் ஒன், பெட்ரோல் இஸ் அ லிக்விட் ஃபியூவல். பெட்ரோல் என்னது? அது ஒரு லிக்விட் ஃபியூவல் அது. செவன்த் ஒன், பெட்ரோல் இஸ் யூஸ்ட் ஃபார் கிளீனிங் ஆயிலி திங்ஸ். நம்ம வீட்டில் ஏதாவது ஆயில் எண்ணெய் கரை அப்படின்வாங்க. ஸோ ஆயிலி திங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பெட்ரோலால் க்ளீன் பண்ணோன்னா அது க்ளீன் ஆயிரும். எயித் ஒன், மூவிங் ஏர் இஸ் கால்ட் விண்ட். ஏர் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நைன்த் ஒன், காப்பர் சல்ஃபேட் டிசால்வ்ஸ் இன் வாட்டர். காப்பர் சல்ஃபேட் ப்ளூ கலரில் பார்த்தோம் இல்லையா? அது வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகிரும். டென்த் ஒன், கோகோனட் ஆயில் டஸ் நாட் டிசால்வ் இன் வாட்டர். கோகோனட் ஆயில் நம்ம வாட்டரில் போர் பண்ணோம் அப்படின்னா அது டிசால்வ் ஆகாது, மேலே ஃப்ளோட் ஆகிக்கிட்டே இருக்கும். தேர்ட் ஒன், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். தேர்ட் ரோமனில் ஃபஸ்ட் ஒன், வை டஸ் ஐஸ் ஃப்ளோட் இன் வாட்டர். ஐஸை நம்ம வாட்டரில் போட்டோன்னா அது ஏன் ஃப்ளோட் ஆகுது? ஏன்னா அதோட வெயிட் வந்து வாட்டரோட லைட்டராக இருக்குது. பிகாஸ் இட் இஸ் லைட்டர் தென் வாட்டர். ஐஸ் க்யூபோட வெயிட் வந்து வாட்டரோட கம்மியாக இருக்கும், அதனால தான் ஐஸ் க்யூப் வாட்டரில் ஃப்ளோட் ஆகுது. செகண்ட் ஒன், இஃப் சம் பீசஸ் ஆஃப் ஐஸ் ஆர் புட் இன் அ பீக்கர் அண்ட் கெப்ட் ஃபார் சம் டைம், வாட் வில் வி see in the beaker. நம்ம வந்து கொஞ்சம் ஐஸை வந்து என்ன பண்ணுறோம்? ஒரு பீக்கருக்கு மேலே வந்து போட்டு வைக்கிறோம் அப்படின்னா, அது பீக்கரில் போட்டு வைக்கிறோன்னா என்ன ஆகும்? அப்படி நார்மல் டெம்பரேச்சரில் விட்டுட்டோன்னா அது வந்து வாட்டராக மாறிடும். ஏன்னா நம்ம நார்மல் டெம்பரேச்சரில் கொஞ்சம் ஹீட் இருக்கும் இல்லையா? கொஞ்சம் வார்மாக தான் இருக்கும் டெம்பரேச்சர். ஸோ அது நார்மல் டெம்பரேச்சரில் அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து ஐஸ் எடுத்து நம்ம வச்சிட்டோம் ஒரு பீக்கர்லனா அது கொஞ்சம் நேரத்தில் மெல்ட் ஆகி வாட்டராக மாறிடும். தேர்ட் ஒன் ஒமிட்டட் உங்களுக்கு கிடையாது. இப்போ நம்ம ஃபோர்த் ஒன் பார்க்குறோம். வாட் வில் ஹேப்பன் இஃப் ஸ்டீம் லூசஸ் ஹீட். ஸ்டீமில் வந்து ஹீட் போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அது கூல் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்? ஸ்டீம் சேஞ்சஸ் இன்டு வாட்டர். அந்த ஹீட்டை எடுத்துட்டோம், கூல் பண்ணிட்டோன்னா அது வாட்டராக மாறிடும். ஃபிஃப்த் ஒன், எக்ஸ்பிளைன் த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இன் அ பர்னிங் கேண்டில். ஒரு பர்னிங் கேண்டில் வந்து எப்படி அது ஸ்டேட் மாறுது அப்படின்னு கேட்குறாங்க. சாலிட் வேக்ஸ், அந்த கேண்டில் நம்ம பர்ன் பண்ணோன்னா அது என்ன ஆகுது? அது மெல்ட் ஆகி லிக்விட் வேக்ஸாக மாறிடுது.
Sixth one, give 3 examples for a uses of solid. நம்ம solid வந்து எங்கெங்க யூஸ் பண்ணுறோம் 3 uses கொடுங்கன்னு கேட்குறாங்க. To build a house, bridge and dam. ஸோ ராக்ஸை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹவுஸ், பிரிட்ஜ் அண்ட் டேம் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. செவன்த் ஒன், கிவ் 3 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த யூசஸ் ஆஃப் லிக்விட்ஸ். லிக்விட்ஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. மெயினாக வாட்டர் நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம், வாட்டர் இஸ் யூஸ்டு டு ட்ரிங்க், பாத், க்ளீன், குக் அண்ட் வாஷ். ஸோ நம்ம ட்ரிங்க் பண்ணுறோம், நம்ம பாத் பண்ணுறோம், நம்ம வீட்டில் இருக்க துணியெல்லாம் க்ளோத்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறோம், குக் பண்ணுறோம், வாஷ் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாத்துக்கும் இந்த வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு இல்லையா. 8th and 9th ஒன் omitted, உங்களுக்கு கிடையாது. 10th ஒன், மென்ஷன் சம் சப்ஸ்டன்சஸ் தட் ஆர் இன்சால்யூபிள் இன் வாட்டர். வாட்டரில் போட்டோம் அப்படின்னா டிசால்வ் ஆகாமல் அப்படியே மிக்ஸ் ஆகாமல் அப்படியே இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. ஸ்டோன், வுட், கிளாஸ், கோல்டு, சில்வர் அண்ட் ஆயில். இது எல்லாமே நம்ம வாட்டரில் போட்டோன்னா அது டிசால்வ் ஆகாது, மிக்ஸ் ஆகாது, அப்படியே மேலே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இதெல்லாம். இதோட அந்த செஷன் ஃபினிஷ் ஆகுது. கண்டிப்பாக நல்லா கவனிச்சிருப்பீங்க நம்புகிறேன். இது எல்லாமே நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமில் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், சரிங்களா. நீங்கள் நல்லா கவனிச்சிங்க மட்டும்தான் எக்ஸாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நல்லா இதெல்லாம் நோட் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாமில் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.